துவாராவுக்கும் நமக்கும் உள்ள நம்பிக்கையில் தான் இங்கே வராங்க. கேஜிஎஃப் ஸ்மித்ரா வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. என்னுடைய வாழுதுக்கு என்னுடைய ஊருக்கு எல்லாம் வந்து ஒரு அடையாளம் கேஜிஎஃப் ஸ்மித்ரா தான். என்னுடைய பேர் வந்து ஜெசிந்தா மேரி. என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் ரெஜிஸ். நான் பிறந்தது வந்து ஒரு கிராமத்தில், விலாகம்ன்ற கிராமத்தில். வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னையில். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சென்னை நுங்கம்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படித்தேன். டேலிக்கும் அக்கௌண்ட்ஸ்க்காக தனியாக போனேன் 1 இயர் கோர்ஸு. முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைமாக வந்து மார்க்கெட்டிங் ஜாப் கிடச்சிது எனக்கு. அதில் போய் ஒரு 5 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் ஜாபில் ஒர்க் பண்ணேன். 2014 எனக்கு மேரேஜ் அலைன்ஸ் முடித்தாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். அந்த 2 பெண் குழந்தைகளுக்காக இனிமேல் வாழணும், அவங்களுக்காக செய்யணும், நிறைய சேர்த்து வைக்கணும். ஒரு கிராமத்துக்கு தான் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஒரு 2 இயர்ஸாக வந்து எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரு சிட்டிஸில் ஃபுல் லைஃப்பும் அங்கே வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து நம்மளை தூக்கிட்டு வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு கிராமத்தில் போட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு மன உளைச்சல் இருந்தது. அடிக்கடி வீட்டில் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைலாம் வரும் போகும். அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு நம்மளோட லைஃப் இதுதான் அப்படின்றப்ப இங்கேருந்து நம்ம லைஃப்பை மாற்றிப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ண, சின்னதாக ஒரு சிஸ்டம் வச்சுட்டு நான் சும்மா இது பண்ணிட்டு இருந்தேன். ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கப்போ திடீர்னு துவாராலேருந்து நான் ஒரு லோன் வாங்க போனதுனால அதில் பழக்கமானதுக்கு அப்புறம் அவங்க சொன்னால் நீங்கள் ஏஜென்ட் கூட எடுத்துக்கோங்க, இதனால் உங்களுக்கும் ஒரு இது லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு என்னோடய லைஃப்பில். எல்லாமே சேஞ்சஸ் கிடச்சிது. அப்போ வந்து என்னை பார்க்க வந்தவங்க வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க. இப்போ பார்க்க வரவங்க எல்லாமே வந்து ஒரு மரியாதையோடையும் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு இந்த இடத்துல பார்க்குறப்ப. எங்கேருந்தோ வந்து நம்ம யாருன்னே தெரியாத ஒரு உலகத்தில் இப்போ இந்த கிராமத்தில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு இப்போ என்ன தெரியும், எனக்கும் அவங்கள தெரியும். இதுலேருந்து எனக்கு இன்கமும் நல்ல ஒரு நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையானது வருது. நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியம் இருக்குது. கேஜிஎஃப் ஸ்மித்ரா அப்படின்றது வந்து சொல்கிறப்பயே ஒரு நமக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். துவாராலேருந்து இப்போ நம்ம எடுத்ததுனால யார் வந்தாலும் ஓ துவாராவில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஏஜெண்ட்டாக இருக்காங்க, நம்ம அங்கே போய் பண்ணுறது இங்கே பண்ணுறது ஒன்று தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தான் இருந்த இடத்துலையே ரீசார்ஜ் பண்ணுறதுனாலும் சரி, காசு எடுக்கிறதுனாலும் சரி, அவங்களுக்கு காசு வேணும்னாலும் நமக்கு லோன் மூலியமாக எடுத்து கொடுக்குறது எல்லாமே. அவங்க எதுவுமே எந்த ஒரு இதுக்கும் வெளியே போகல. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேஷ் வேணுமா, தனிநபர் லோன் கொடுக்குறது அதுவும் இங்கே இருக்குது. அவங்களுடைய டைம் தான் எனக்கு. எப்போ வந்தாலும் நான் முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். எப்போ வந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். அவங்கெல்லாம் வந்து வெளியே வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு சிலர் வந்து மார்னிங் வருவாங்க, 7:00 வருவாங்க, 7:30 வருவாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி ஈவினிங் வருவாங்க. ஒரு சிலர்லாம் 3:30க்கு மேலே தான் அவங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த டைம் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சால் தான் சரி, அவசரத்துக்கு நம்ம செஞ்சாங்க அடுத்த டைம் அவங்கள்ட்ட போவோம், செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். நம்மளுடைய லைஃப் வந்து சென்னைக்கு போனால் மாறுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னாச்சுன்னா, நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம் இங்கே. இதுக்கப்புறம் நம்ம போய் சென்னையில் போகணுன்னா திருப்பி நம்ம ஸ்டார்டிங் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை விட நம்ம ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாதி லைஃபுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போக வேணாம். இங்கே இருந்துகிட்டே நம்ம இதை ஃபுல்லாகவே சென்னையில் வாழ்ந்ததை விட அதிகமாக இங்கே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் டிஜிட்டல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க அந்த டிஜிட்டல் உலகத்துக்கு வந்தால் தான் அவங்களுடைய லைஃப்பும் மாறும். அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, டைம் சேவ் ஆகும், அவங்களுடைய ஒர்க்கு ப்ரெஷர்ஸ் கம்மியாகும். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் நல்லது தான். கண்டிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளோட கேஜிஎஃப் ஸ்மித்ரா வந்து ஒரு இதுவாக ஃபைனான்ஸாக இருக்கமா, அது ஒரு பேங்க்காக மாற்றிடலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ வெறும் இந்த சென்னை இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக உலகம் முழுக்க நம்மளோட கேஜிஎஃப் ஸ்மித்ரா வந்து பரவச்சு அப்படின்னா நமக்கும் நல்லது தான். டிவி ரீசார்ஜ், இபி பில்லு, மொபைல் பில்லு, அது இல்லாமல் ஃபாஸ்டேக் பில் பே பண்ண சொல்லுவாங்க கார் வச்சுருக்கவங்க, அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன். இதுலேருந்து தான் பண்ணுறேன். இத்தனைக்கும் ஒரு சின்ன ஒரு மொபைலில் தான், இவ்வளோ பெரிய சிஸ்டமில் கூட பண்ண முடியல, ஒரு சின்ன மொபைலில் பண்ணிகிட்ருக்கோம்.